அண்ணா ஹலோ வணக்கங்கண்ணா. ஹலோ, சொல்லுங்க. அமுதன் சொல்லுங்க. டிரான்ஸ்போர்ட்டுங்களா? ஆமாம் ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை, சரவணா அண்ணா ஒருத்தர் நம்பர் கொடுத்துருந்தாருங்க. இந்த மாதிரி சென்னை வாடகைக்கு போகிறதுக்கு சொல்லியிருந்தாருங்களா? இல்லைங்க, அவர் எனக்கு கூப்பிடலைங்க. சென்னைங்களா? எப்போ போகிற மாதிரிங்க? அதாவது நம்ம மிட் நைட் கிளம்புற மாதிரி இருக்குங்க. ஒரு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே கிளம்பு, வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்குங்க. போய்க்கலாம் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 12 ரூபா ஆகுங்க. வாடகை 12 ரூபாய்ங்களா? கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஆமாம் மாதிரி ஆமாம். இருக்குதுங்களா? இல்லைங்க, நான் எப்பவுமே குறைச்ச ஓட்டுவேன்னு சொல்லிங்களா? அது எதுவும் சொல்லிங்க. இப்போ சரி 12 ரூபா சரிங்க. இப்போ பணம் அங்கே போனா தான் ஆகுங்க. என்ன பண்ணுவீங்க? சரி, சரவணா சொல்லியிருக்கானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டீசல் நான் பார்த்துக்கிறேங்க, அங்கே போய் எனக்கு அமௌண்ட் கொடுத்துருங்க. அங்கே போகிறதுக்கு டீசல் செலவு எவ்வளோ வருங்க? எப்படி ஒரு 5 ரூபா வந்துருங்க. 5 ரூபா வந்துடுங்களா? அப்போ ஆமாம் போயிட்டு ஆமாங்க. நாங்கள் ஒரு 7 ரூபா அங்கே ஆமாம் போயிட்டு நாங்கள் மொத்தமாக 12 ரூபாய்க்கு கொடுத்தா போதுங்களா வாடகை? ஏதோ ஒரு 1000 கீழ் குறைப்பீங்களா? ஆமாம். ஐயோ இல்லை இல்லைங்க, இதை விட கம்மியாக தான் ஓட்ட முடியாதுங்க. அப்படிங்களா? ம். எவ்வளோங்க? 5 ரூபாய்க்கு டீசல் அடிச்சா போயிருங்களா? அதெல்லாம் 5 ரூபா ரெடியாக இருக்குதுங்க. போவோம், இது நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, இப்போ வந்துட்டே இருப்பேன். காலையில் ஏங்க, காலையில் கூட பணம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் இப்போ 5 ரூபா அடிச்சு டீசல் அடிச்சுட்டு போறேங்கிறீங்க. என்ன கணக்கு? யார் பேசுறதுங்க? யார் பேசுறதுங்க? காலையில் கூப்பிடும்போது ஃபைனான்ஸ்கார் அவர் தான் பேசுறேங்க. ஆனா ஞாபகம் இருக்குங்களா காலையில் கூப்பிட்டது? ஆனா இல்லைங்கண்ணா. 5 ரூபா டீசல் அடிச்சு போற அளவுக்கு வருமானம் இருக்குது. அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு டியூ கட்டுறதுக்கு வருமானம் இல்லை. என்னப்பா கணக்கு இதெல்லாம்? என்ன யோசிக்கிறீங்க? பணத்தை கட்டி ஒரு வழியை போறப்பா. காலையில இருந்து நான் நாயா அலையிற 2 தடவை. ஆள் இங்க வந்தா இல்ல, ஆள் இல்ல. வேன்ல பார்த்தா ஆள் இல்ல. ஆனா பணம் கட்டுறதுக்கு இப்ப கூப்பிட்டா, வாடகை கூப்பிட்டா எடுக்கிறீங்க, வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டா. எனக்கு தெரியாது. ஒரு 1/2 மணி நேரத்துல பணம் போடுங்க, சரிங்களா? அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க உங்க வாயாலேயே 5000 ரூபாய் பணம் இருக்குதுன்னு. இருக்கிற பணத்தை கட்டி விடுங்க, மீதி வந்து அடுத்த டியூல கழிச்சுக்கலாம், சரிங்களா? சரிங்கண்ணா. பேச்சு வரமாட்டேங்க, ஊக்கமா சொல்லுங்க. கட்டி விட்றோம் இருங்க. ஏதாவது வாய்ப்பு சொல்லிட்டேன், கட்டி விட்றோம். வேற வழி ஒண்ணும் இல்லையே, கட்டிதான் ஆகணும். கட்டுங்க கட்டுங்க, பாக்குறேன்.